நீங்க முகநூல்ல உட்காந்துட்டு எந்த வேலையும் செய்யாம சுயஜாதி வெறி தான், வேற ஒண்ணும் இல்லை. நீ சுயஜாதி வெறியோட இருக்கிறதுக்கு உனக்கும் கவுண்டர் ஜாதி வெறியோட இருக்கிற ஜாதி வெறியர்களுக்கும் தேவர் ஜாதி வெறியோட இருக்கிற ஜாதி வெறியர்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஓபி நயினாருக்கும் ரஞ்சித்துக்கும் ரஞ்சித்துகளை போன்ற பலருக்கும் ஜனவரியில் என்ன வேலை செய்தோம், பிப்ரவரியில் என்ன வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டறிக்கையில உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நாங்க எதுக்கு சமர்ப்பிக்கணும்? நீங்க என்ன செஞ்சீங்க? கொள்கையோடு செயல்படுகிற பல விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் நண்பர்களாக இப்பவும் இருக்காங்க. பெரியார் இயக்கங்கள் குறித்து தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாளர்ங்கிற பெயர்லயோ அல்லது ஈழம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற பேர்ல ரஞ்சித் குரூப், அப்புறம் பறையர் பேரவை, பறையர் விடுதலை அப்படிங்கிற மாதிரி பெயர்கள்ல தொடர்ச்சியா ஒரு மாதம் பக்கம் பிரச்சாரம், ஒரு வன்மம், ஒரு விவாதம் இப்படி இருக்கிறத சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து பார்க்க முடியும். இது பத்தி பெரியார் இயக்கங்கள் தொடர்ந்து பதிலடி தராமல் அல்லது பெரியார் இயக்கங்கள் பெருசா பேசாதாலேயே அவங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு ஆயிராது. அதை தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டும் இருக்க முடியாது. அதனால அது குறித்து சில பதில்களை மட்டும், இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பேசுறானதான் இருந்தது. சரி விடு, இது சும்மா பேசுறாங்க, வேலை வெட்டி இல்லாம களப்பணி ஆற்றாம கொள்கைப்படி செயல்படாதவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டா, இன்னும் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க கூட தொடர்ந்து நல்ல நல்ல கருத்துக்களை எழுதுறவங்க கூட இதை பேசுறத பார்க்க முடியுது. அதனால பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பெரியார் இயக்கங்கள் அப்படின்னா திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை, வாலாசா வல்லவன் தோழருடைய அமைப்பு, இன்னும் ஒவ்வொரு பகுதியில அவங்க பெரியார் நட்பணி மன்றம்ங்கிற பேர்ல கூட அந்தந்த பகுதியை சார்ந்து இயங்குறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் இப்ப பெரியார் இயக்கத்திலேயே சென்னையில இருக்கிற திராவிடர் விடுதலை கழகம் செய்யற வேலையை கோவையில இருக்கிற திராவிடர் விடுதலை கழகம் அப்படியே 100% செய்ய முடியாது. தலைமை அறிவிக்கிற வேலையை அங்க செய்யறத இங்கேயும் செய்வோம். அது போக அந்தந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு வேலை திட்டம் இருக்கு. தலைமை சொல்ற வேலை திட்டம் நிறைவேற்றுறதுன்னு ஒரு வேலை திட்டம் இருக்கும். மாவட்டத்துல தாண்டி சில ஒன்றியங்கள்ல இந்தந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை திட்டம் அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் வச்சிருப்பாங்க. அப்படித்தான் வேலை செய்ய முடியும். ஓபி நயினாருக்கும் ரஞ்சித்துக்கும் ரஞ்சித்துகளை போன்ற பலருக்கும், அவன் பேர் என்ன, ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் ஒரு லூசு, இந்த போல பலர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வருடமும் என்னென்ன வேலை செஞ்சோம், ஜனவரியில் என்ன வேலை செய்தோம், பிப்ரவரியில் என்ன வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டறிக்கையில உங்கள்கிட்ட சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நாங்க எதுக்கு சமர்ப்பிக்கணும்? நீங்க என்ன செஞ்சீங்க? கொள்கையோடு செயல்படுகிற பல விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் நண்பர்களாக இப்பவும் இருக்காங்க. இப்ப கோவையில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் பொறுப்பாளர்கள், கோவையில் இருக்கிற பெரியார் இயக்க தோழர்கள் பொறுப்பாளர்கள் நண்பர்களா இருக்காங்க. இவங்க வேலைக்கு அவங்க சில வேலைகளுக்கு துணையாகவும், அவங்க வேலைகளுக்கு இவங்க சிலது துணையாகவும், 2 பேரும் மாறி மாறி ஆலோசனை சொல்லி செயல்படுற வேலைகள்ல பல வேலைகள் இருக்கு. இங்க நண்பர்களா இருக்கும். இங்க என்ன வேலை நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க முகநூல்ல உட்காந்துட்டு எந்த வேலையும் செய்யாம சுயஜாதி வெறி தான், வேற ஒண்ணும் இல்லை. நீ சுயஜாதி வெறியோட இருக்கிறதுக்கு உனக்கும் கவுண்டர் ஜாதி வெறியோட இருக்கிற ஜாதி வெறியர்களுக்கும் தேவர் ஜாதி வெறியோட இருக்கிற ஜாதி வெறியர்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்க அந்த ஜாதியில் இருந்தா நீ அந்த வேலை தான் செய்வே, அவங்க இந்த ஜாதியில் இருந்து இந்த வேலை தான் செய்வாங்க. கொள்கையோட செயல்படுகிற வழிகாட்டுகிற பல தோழர்கள் அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள், மார்க்சியவாதிகள் இருக்காங்க, செயல்படுறாங்க. ஆனா நீங்க ரூம்ல உட்காந்துட்டு இங்கே வந்தாயா அங்கே வந்தாயா அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் நாங்க கொடுத்துட்டு இருக்க முடியாது. கோபி நயினார் கோயம்புத்தூர்ல வடிவேலாம்பாளையத்துல இரட்டை டம்ளர் இருக்கு, செம்பனூர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பகுதிக்கு பஸ் போகாது, பிற்படுத்தப்பட்டவர் பகுதியிலே திரும்பிக்கும். இப்படி பாலத்துறையில சலூன் கடையில முடிவெட்ட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் கோபி நயினார் வந்தாரா? ரஞ்சித் இங்க என்ன கிழிச்சாரு? இல்ல உங்க குரூப்ல இருக்கிற உங்க ஆளுகள்ல இருக்காங்களே, உங்க ஆளுகளை என்ன கிழிச்சாங்க? இங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். சரி, நீங்க பெரியார் இயக்கங்கள் அப்படிங்கறது அரசியல் விடுதலைக்காக பேசுறது ஒரு பக்கம் வேலை செஞ்சு, இன்னொரு பக்கம் பண்பாட்டு மாற்றம், சமூக மாற்றம்னு சொல்லிட்டு வேலைகள் செய்வாங்க. அப்படி செய்யற வேலைகள்ல நீங்க கல்வி உரிமைக்காக போராடுவது, நீட் தேர்வு ஒழிக்க போராடுவது, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுவது, அது ஒரு பணி. ஒரு பக்கம் தோழர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் தான் செய்ய வேண்டும், தோழர்கள் வீட்டுல எந்தவித ஜாதி சடங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்யற வேலைகள் இருக்குல்ல, அந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுல எவ்வளவு வீடுகளுக்குள்ளயும் அந்த தோழர்களுக்குள்ளயும் அவங்க ஊர்ல எவ்வளவு சிக்கல், அதை எவ்வளவு சந்திக்கணும். இப்ப வரைக்கும் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணி 20 வருடம் 23 வருடம் கழிச்சும் கூட தோழருடைய அம்மா அப்பா இப்ப வரைக்கும் வீட்டுல ஏத்துக்காதவங்க இருக்காங்க.
அவங்க மகளை கூட ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது மகள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டாலே, இந்த ஜாதிக்காரனோடு செஞ்சுட்டாலே அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு, அவங்களுக்கு மக பிறந்து இவங்களுக்கு பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் கூட சிலர் ஏத்துக்குவாங்க. அப்படி கூட ஏத்துக்காதவங்க பல குடும்பங்கள் உண்டு. நீங்க எவ்வளவு பேர் அப்படி இதா சமூகம், நீங்க பண்பாட்டு மாற்றத்துல எவ்வளவு பேர் அப்படி பண்ணிட்டீங்க. பண்ற தோழர்கள் இருக்காங்க, அவங்கள விடுங்க. நீங்க அவங்க கொள்கையோட செயல்படுறவங்க பல தோழர்கள் இருக்காங்க, நாங்களே பார்த்திருக்கோம். அது அம்பேத்கரியவாதிகள் எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. கொள்கையோடு செயல்படுகிற பல தோழர்கள் இருக்காங்க, கொள்கைக்காக உயிரியே தருகிற தோழர்கள். நீ உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கல, ஒண்ணு இல்ல, கோபிநாத் தோழர் இவ்வளவு பெரிய இவராட்டு பேசுறாரு. நீங்க நீங்க போய் பண்ற போராட்டங்கள்ல ஏன் உங்க மாவட்ட செயலாளர் வரல, ஏன் மாவட்ட தலைவர் வரல, ஏன் உங்க தலைவர் ஏன் வரலன்னு நீங்க கேளுங்க. உங்க மாவட்ட செயலாளர் ஏன் வரலன்னு உங்க தலைமைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. தலைமை கிட்ட அவங்க சொல்லிட்டு தானே போகாம இருந்திருப்பாங்க. நீங்க என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும். உங்க அமைப்புல வரலன்னு, உங்க அமைப்பு வரலன்னு உங்க அமைப்பு வெளியே போங்க. இல்ல உங்க அமைப்பை கண்டிச்சு நீங்க ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு மதிவதனி தோழர் வரலன்னா தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வருமா? மதிவதனை நீங்க வச்ச ஆளா? இல்ல நீங்க சொல்ற வேலையில நீங்க இவரு பெரிய களப்போராளி, நாங்கெல்லாம் அப்படியே கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்னன்னா உங்க சௌகரியத்துக்காக வேலை செய்ய முடியாது. இப்படி பல பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல, இவ்வளவு ரஞ்சித் பேசுறாரு. அதாவது தலித் அல்லாத ஒரு கூட்டணிக்காக ராமதாஸ் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சப்ப தமிழ்நாடு முழுவதும் போற எல்லா இடங்கள்லயும் எதிர்ப்பு, திராவிடர் விடுதலை கழகம் சார்பா செஞ்சோம். அப்ப செய்யும் போது சென்னையில அது அடிதடியா மாறுது. அடிதடியா மாறி வழக்கு எங்க தோழர்கள் தான், எங்க தோழர் சென்னையில உமாபதி தோழர் தலைமையில தான் அந்த பிரச்சனை நடக்குது. அது அந்த அன்புமணி ராமதாஸ், அந்த ராமதாஸ்ல நீங்க தூக்கி பிடிக்கிற இந்த யானை கட்சி பகுஜன் சமாஜ்ல அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு சிறப்பழைப்பாளராக இது பண்ணாங்கல்ல, அதை கேட்டீங்களா? நீங்க உள்ளிட ஒதுக்கீடு நீங்க என்ன கிழிச்சீங்க? ரஞ்சித்துக்கு இப்ப வரைக்கும் உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமா நீங்க ஒரு பதிவு போட முடியாதா? ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் பெரிய அப்படியே ஏன் கேக்குறீங்க, பெரிய சத்தியவாணி அம்மையாருவீங்க, பெரிய நீலாம்பிகை அம்மையாரு, வாயில வர்றதெல்லாம் அவ்வளவு கேவலமான ஒரு இது. இந்த அம்மாதான் அவருடைய மனசாட்சி. ஒருத்தன் நீ எவ்வளவு பேர் சுயஜாதியை மறுத்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. இப்ப நீங்க பலர் காமராஜர் போட்டோ வீட்டுல வச்சிருப்பாங்க. காமராஜர் கல்வியை கொடுத்தாருன்னு அவங்க வைக்கல. காமராஜர் பெரிய தலைவரா எல்லா பக்கம் அறியப்படுறாரு, நம்ம ஜாதிக்காரர், அவ்வளவுதான். அதுக்காக வச்சிருப்பாங்க. இதே காமராஜர் இடத்துல அம்பேத்கர் இருந்திருந்தா அவங்க அம்பேத்கரை வச்சுக்குவாங்க. ஆனா அம்பேத்கர் இப்ப வேற ஜாதி, அதனால அவங்க வைக்கல, அவ்வளவுதான். அது போலதான் நீங்க அம்பேத்கரை வச்சுக்கிறீங்க, காமராஜர் நீங்க வைப்பீங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நீங்க அம்பேத்கர் புரட்சிகரமாக வேலை செய்தார், ஒரு புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்தினார், ஒரு விடுதலைக்காக போராடினார், அதில் உண்மையா இருந்தார். அப்படி நீங்க வைக்கிறவங்களா இருந்தா இப்படி ஒரு கேவலமா செயல்பட மாட்டீங்க. சும்மா இதுக்கு வந்தாரு அதுக்கு வந்தாரு, நாங்க ஒண்ணும் இல்லை, உங்களோட வெளிப்படையா கேட்கறோம். இப்ப கோவையில திவிக இருக்கு. கோவையில நீங்க எந்த கட்சி வேணாலும் நீங்க சொல்லுங்க. நீங்க நீலம் பண்பாட்டு மையமோ அல்லது ரஞ்சித் குரூப்போ அல்லது விசிகா யார வேணாலும் நீங்க இது பண்ணிக்கீங்க. இந்த ஒரு ஆள்ல இவங்க என்ன வேலை செஞ்சாங்க, அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, ரெண்டு பொறுப்பாளர்களையும் வச்சுட்டு ஒரே இடத்துல பேசுறதுக்கான நீங்க கூப்பிடுறீங்களா? நீங்க உங்களால கூப்பிட முடியும். நீங்க பேசி பாருங்க. உங்க பொறுப்பாளர் என்னமாங்க தெரியுமா, உனக்கு எதுக்கே தேவையில்லாத வேலை, உங்க வேலை என்னமோ அதை பாரியா, அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இங்க நாங்க நண்பர்களா தான் இருக்கோம், நாங்க வேலை செஞ்சுட்டு, அவருக்குன்னு வேலை அவருனால முடிஞ்சது செய்யறாரு, எங்களுக்கான வேலையை நாங்க எங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கோம். உன்னையாட்ட ஏதாவது நொட்டிட்டே இருக்கிற வேலை கிடையாது, சரியா? எதுக்கு எடுத்தாலும் பெரும்பாலும் சுயஜாதி வெறி. நீ உள்ளிட ஒதுக்கீடு விஷயத்துல உங்க யோக்கியதை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் தானே. நீ எவ்வளவு இடத்துல நீ என்ன நீங்க கிழிச்சீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட்டுட்டு சுயஜாதி வெறியோட இத பரப்பிட்டு இருக்க வேண்டாம். நீ யோக்கியமான ஆளா இருந்தா நீ முகநூலை விட்டுருங்க. அந்தந்த மாவட்டம், அது சென்னை ஆகட்டும், சேலம் ஆகட்டும், கோவை ஆகட்டும், நீ அவங்க ரெண்டு பொறுப்பாளர்கள் என்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி நீ கேட்கறத வேலையை பார், அப்ப பதில் சொல்லிக்கலாம். நீ நீ சமூக மாற்றத்துல ஒரு விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர் நான் ஒருத்தர் கேட்கிறேன், என்னங்க அம்பேத்கர்ல தீவிரமா பின்பற்றுறீங்க, இப்படி நெத்தியில பொட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பொட்டு கூட வைக்கிறது தப்பாங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். நீங்க சமூக மாற்றம் பண்பாட்டு மாற்றத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் வச்சு பேசுங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீங்க திமுகவுக்கு முட்டோம்னா நீங்க கொடுக்கல. நீங்க வேணா உங்க கட்சியை அங்க இருந்து கூட்டணியில இருந்து வெளிவர சொல்லு. நீ ஏன் கூவற, பெரியார் இயக்கம் அதற்கு அப்படி இதற்கு எப்படி அப்படின்னு சொல்றையே, நீ கூட்டணி கட்சிதான் அங்க இருக்கே இல்ல, உங்க தலைமை இருக்கல, வெளிவர சொல்லுங்க. உங்க தலைமையை நீங்க கண்டீங்க, நீ எதுக்கு என்ன எதுக்கே கேட்கற? எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அதைத்தான் நான் செய்வேன். நான் திமுக ஆதரிக்கிறேன், நாம திமுகவை தான் ஆதரிப்போம். இவ்வளவு பேசுறீங்களே, உங்களை நான் தெரியாம கேட்கறேன். நாமக்கல்லில் எம்பி வேட்பாளர் சூரிய பிரகாஷ் அறிவிச்சாங்க. சூரிய பிரகாஷ் எவ்வளவு ஜாதி வெறியருங்கிறது எல்லாத்துக்கும் அவருடைய பேச்சு மூலியமா சமூக ஊடகங்கள்ல பரவச்சு, எல்லாரும் பார்த்தோம். அந்த சூரிய பிரகாஷை
வேட்பாளராக நிறுத்தக்கூடாது, நிறுத்தினால் எதிர்ப்போம், அங்கே பிரச்சாரம் செய்வோம் சொல்லி நாங்க திராவிடர் விடுதலை கழகம் சார்பா தீர்மானம் போட்டோம் செயலவை கூட்டத்துல. அத பத்திரிகையாளர் சந்திப்புல அறிவிச்சோம், மாலை அறிவிச்சோம். நைட் 12 மணிக்கு அவங்க தலைமை கூடுது, 2 மணிக்கு வேட்பாளரை மாத்திட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, உங்க கட்சியில நீ இவ்வளவு புரட்சி தானே, நீ தான் உலகத்திலேயே உண்மையான புரட்சியார் யாரும் இல்லையல்ல, நீ என்ன தீர்மானம், உங்க அமைப்பு உங்க கட்சி சார்பா தீர்மானம் போட்டீங்களா? தனியா ஒரு தோழர் பதிவிடுவது வேறு, அது எல்லாரும் எல்லா பக்கம் எல்லாரும் உட்காந்து ஒரு பதிவு போடலாம், அவங்கள பாராட்டும், அது வேற. உங்க தலைமை தீர்மானம் போட்டுச்சா? இப்ப கொந்தளிக்கிறாங்களே, உங்க கொந்தளிக்கிற கட்சியில ஏதாவது ஒரு கட்சி நீங்க தீர்மானம் போட்டீங்களா? ஏன் தீர்மானம் போடல? என்ன சீட்டு பிரச்சனை வரும்னா ஏன் போடல? எல்லாரும் பார்த்தது தானே. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு உண்மையாலுமே சூரிய பிரகாசம் ஆதரிக்கிற மனநிலை இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா எல்லாரும் அவரு சீட்டு கிடைக்க கூடாது, அவர் கிடைச்சாலும் தோக்கணும், அவர் ஒழியணும்னு தான் எல்லா ஜாதி ஒழிப்பு சிந்தனை கொண்டவர்களும் நினைப்பாங்க. நீங்களும் அப்படித்தான் நினைச்சீங்க. ஆனா அன்னைக்கு ஏன் கேட்கல அப்படிங்கறது எங்க கேள்வி. நாங்க கேட்டோம், நீ தான் சொல்றையே திமுகவை பற்றி இதை கேட்டு விடுவார்களா, இப்போவாவது திக வந்து விடுமா, பேச வந்து விடுமா, அப்போதாவது வந்து விடுமா அப்படிங்கிற, நீ ஏன் கேட்கல? நீ அவ்வளவு பெரிய வெண்ண தானே, நீ ஏன் கேட்கல? நீ ஏன் கேட்க சொல்லி நீ ஏதாவது அழுத்தம் கொடுத்தியா? ஏன் நீங்க எல்லாரும் ஒரு 1000 பேர் போட்டிருக்கலாமே, சூரிய பிரகாஷ் நீக்காவிட்டால் நாம் விலகுவோம் அப்படின்னு அதாவது எல்லாம் போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? திருமாத்தோழரு அவருக்கு தெரியும், அவரு சிறப்பா செயல்படுறாரு. உள்ளிட ஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் அவருக்கு எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு, அதுல நாங்க என்னைக்கு ஓப்பனா தான் இருப்போம். சரிங்களா? அன்னைக்கு ஏன் கேட்கல? இன்னும் எவ்வளவு நீங்க பெரியார் இயக்கத்தை நோக்கி சூத்திர பெரியாரிஸ்ட் நல்லா கேட்கற எவனாவது ஒருத்தனை கேட்கறேன். சூத்திர பெரியாரிஸ்ட்னு சொல்றது பெரும்பாலும் இந்த ஜாதி வெறியர்கள் கூட கேட்கறது இல்லை. ஜாதி வெறி தேவர இயக்கங்களோ கவுண்டர் இயக்கங்களோ கூட இப்படி கேட்கறது இல்லை. பெரும்பாலும் தலித் இயக்கம் சார்ந்துதான் கேட்கறது. நீங்க உங்க இயக்கத்துல யார் தீர்மானம் போட்டீங்க? அப்ப நீங்க அதை ஆதரிக்கிறீங்களா? இல்ல சீட்டு தான் முக்கியம், இந்த பிரச்சனை முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் கேட்டா லட்சம் கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் இப்ப பெரியார் இயக்கம் செய்த ஒவ்வொரு வேலைகளையும் உங்களுக்கு இதோ இதை செய்தோம், 2015 இதை செய்தோம், 2016 இதை செய்தோம்னெல்லாம் உனக்கு பதில் சொல்றதுக்காக எல்லாம் இங்க வேலை செய்ய கிடையாது. கொள்கையை ஏத்துக்கிட்டோம், கண்ணு முன்னாடி இந்த பிரச்சனை தெரியுதா, அந்த பிரச்சனைக்காக போராடுறோம், அவ்வளவுதான். உனக்கு ஆண்டறிக்கை கொடுக்கறதுக்காக எல்லாம் இந்த வேலை நாங்க செய்யல. சரியா? லட்சம் பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு. நீங்க ஜாதி மறுப்பு திருமணம் செய்யுங்க, கடைசி குறைந்தபட்ச முயற்சி செய்யுங்க. எவ்வளவு பறையர்கள் அருந்ததியர்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, செய்யுங்க, செஞ்சு காட்டுங்க. அருந்ததியர் உங்களுக்கு கீழானவர்களா தான் நினைக்கிறீங்க. அது சம்பந்தமா பேசும்போது உங்களுடைய ஒரிஜினல் முகம் என்னன்னு தெரியுதல்ல. அதனால எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு, எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது. அதனால ஒரு யோக்கியத்தோட செயல்பட்டா நல்லா இருக்கும். இருக்கிற நட்பு தொடரணும்னு சொல்லி விரும்புவோம், தேவையில்லாம கெடுத்துக்க வேண்டாம். நன்றி.